இருக்கிற குள்ளமா இருக்கிற மாணவர்களை மறைக்கிற. அதனால பின்னால உட்காருவியா? எஸ் சார். மாணவர்களே, இது என்ன பறவைன்னு தெரியுமா? இதுதான் சாதக பறவை. இதை பற்றி தான் உங்களுக்கு இன்று கூறப் போகிறேன். இன்னைக்கு சாரு புதுசா வந்திருக்காங்கடா, நல்லா புத்தம் புதுசா சொல்லி தருவாங்க போல. ஆமா ஆமா. என்ன அங்கு பேச்சு? நதிங் சார். ஓகே, ஆர் யூ ரெடி டு ஆன்சர் மை क्वेश्चंस? We are ready சார். பறவைகளில் எடை அதிகம் உள்ள பறவை, எடை குறைவான பறவைன்னு இருக்கு தெரியுமா? தெரியும் சார். கழுகு, பருந்து எடை அதிகமுள்ள பறவை சார். வெரி குட். சிட்டுக்குருவி எடை குறைவான பறவை சார். வெரி குட். ஓகே, சைவ பறவை, அசைவ பறவைன்னு இருக்குது தெரியுமா? தெரியும் சார். கிளி சைவம் சார். வெரி குட். காகம் வெஜ் அண்ட் நான் வெஜ் சார். வெரி குட். பறவைகள் எல்லா தண்ணியையும் குடிக்கும் இல்லையா? சார் சென்னையில இருக்கிற பறவை கூவத்து தண்ணியை கூட குடிக்கும் சார். டவுன்ல இருக்கிற பறவை சாக்கடை தண்ணியை குடிக்கும் சார். கிராமத்தில் இருக்கிற பறவை ஏரி, குளம், குட்டையில் இருக்கிற தண்ணியெல்லாம் குடிக்கும் சார். பரவாயில்லையே, கேள்விக்கு பதில் தான் சொல்லுறீங்களே. சரி, நான் சொன்ன சாதக பறவை மழை தண்ணியை மட்டும்தான் குடிக்கும். சார், ஏரி, குளம், குட்டை, கிணறு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் மழை தண்ணி தானே சார்? நீ சொல்வது சரிதான். ஆனா அந்த சாதக பறவை என்ன செய்யும் தெரியுமா? என்ன சார் செய்யும்? வானத்திலிருந்து மழை பெய்யும் போது தன் வாயை பிளந்தவாறு மழை நீரை குடிக்கும். மழை நீரை தவிர வேற எந்த நீரையும் குடிக்கவே குடிக்காது. சார், எனக்கு ஒரு சந்தேகம். மழையே பெய்யலனா எந்த தண்ணியை குடிக்கும் சார்? குட் கொஸ்டின். சாதக பறவைக்கு மழை பெய்யும் காலம், நாடு எல்லாம் அத்துப்படி. அதனால மழை பெய்யும் நாட்டிற்கு பறந்து சென்றுவிடும். அப்படி இல்லைனா உயிர் வாழ அழுக்கு தண்ணியை குடிக்கவே குடிக்காது. மழைக்காக காத்திருப்பதும் மழை இல்லையெனில் மரணிப்பதும் அதன் சுபாவம். 5 அறிவு படைத்த பறவைக்கு உள்ள வைராக்கியமும் குறிக்கோளும் 6 அறிவு படைத்த நமக்கு இருக்க வேண்டும். புரிந்ததா குழந்தைகளே? புரிந்தது சார். சார் பேர் என்ன? சாருக்கு எந்த ஊரு? திண்டிவனம். எங்க தலைவர் பிள்ளையை முன்னாடி குந்த வைக்காம பின்னாடி வச்சிருக்க, உனக்கு என்னத்துனா வெட்டு? சாரு நீங்க? என்னையா சாரு, குழம்பு, ரசம்னு விஷயத்துக்கு வாயா. என்னிடம் 100 குழந்தைகள் படிக்கின்றாங்க. நீங்க எந்த குழந்தைய சொல்லுறீங்க? டேய், கேட்டீங்களாடா? சாருக்கு தலைவர் பிள்ளையே தெரியலையாம்டா. தலைவர் அவர் பையனை முன்னாடி உட்கார வைக்க சொன்னாரு. சின்ன எஜமா, நீங்க நான் இப்ப குந்த வச்ச இடத்துலதான் தன் எப்பவுமே குந்தணும், சரிதானா? வரட்டுமா? ஏண்டா ஐயாச்சாமி, நீ பெரிய இடத்து பையனா? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான்டா வளர்ச்சி. ஆளுதான் வளர்ந்திருக்கிற, அறிவு வளரலையே. இதுல முன்னால உட்கார வைக்க சொல்லி மிரட்டல் வேற. உட்காரு. சார் என்ன ஐயாச்சாமி? நான் உயரமா இருக்கிறதுனால பின்னாடி இருக்கும் மாணவர்களால பாடத்தை கவனிக்க முடியாது. அதனால நான் பின்னாடியே போய் உட்காந்துக்கிறேன் சார். ஐயாச்சாமி, உன் எண்ணம் சரியானதுதான். ஆனா இப்ப நிலைமை தலைகீழாய் உள்ளதே. சரி, போக போக எல்லாத்தையும் சரியாக்கிடுறேன். உட்காரு.
ஏ ஐயாச்சாமி, நீ சாப்பிட போகலையா? பசி எடுக்கலடா. அது சரி, நீ நியூ அட்மிஷனா? நான் பண்ணையார் பையன்னு யாரும் என் கூட பேச மாட்டாங்க. நீ என் கூட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, நீ போய் சாப்பிட்டு வா. நீ சாப்பிட வரலையா? பசி இல்லடா. நீ போய் சொல்ற. வாத்தியாரனை திட்டுனத மனசுல நினைச்சுக்கிட்டு வேதனைப்படுற. இனிமேல் நீ ஒரு கவலையும் படாத, நான் இருக்க. உனக்கு டெய்லி பாட சொல்லித்தரேன், சரியா? இனிமேல் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். டேய், என் மகன்டா. அங்க பாருங்க, ஐயா சாமியும் அவன் ஃப்ரெண்டும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்ணா, நீ யாரு? இந்த பண்ணையாரோட ஒரே மகன். நம்ம அந்தஸ்டனா அவன் அந்தஸ்டனா? டேய், என்னடா பார்க்குற? நீ என் மகனோட உன்னை பார்த்தேன், தொலைச்சிட்டியும் தொலைச்சி. தலைவரே, அவனை அடிக்காதீங்க. நான் சொல்லுறதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. படிப்பு மண்டா என்ற உங்க பையனை இப்ப நல்லா படிப்பதற்கு காரணமே இவன்தான். பண்ணையாரின் பிள்ளைன்னு நம்மூர் பையனுங்க எல்லாரும் பயந்து ஒதுங்கி இருந்தாங்க. ஆனா வெளியூரில் இருந்து வந்த இந்த ரகுதான் உங்க மகனுக்கு எழுத்தை அறிய செய்த இறைவன். படிப்பில் கடைசியா இருந்த உங்க பையனை முதல் 10 மாணவர்களில் ஒருவனாக உருவாக்கிய பெருமை ரகுவையே சேரும் தலைவரே. அப்படியா வாத்தியாரே? இது நாள் வரையும் பதவி, அந்தஸ்து, ஜாதி என்ற வாழ்ந்த என்னை குடிசை பகுதியில் வாழ்ந்து கோபுர தீபமாய் எரியும் இந்த சிறுவன் செயல் மாற்றிவிட்டது. இனி எல்லோரும் ஒரே குலம், எல்லோரும் ஒரே இனம் என பாரதியாரின் பாடலை மேடையில் சொல்லி கைத்தட்டுதல் வாங்கியிருந்த நான் இனி ஒரு விதி செய்வேன் என வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி மக்களின் நெஞ்சார்ந்த பாராட்டினை பெறுவேன். இனி ஐயாச்சாமி மட்டும் எனக்கு பிள்ளை இல்லை, ராகவும் எனக்கு பிள்ளைதான். வாங்க நம்ம போவோம்.